இன்னும் சுருக்கமாக சொல்லலாம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரிந்துரை இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட விஷயங்கள் நிறைய வந்து செய்யலைன்னே வந்து குற்றச்சாட்டு. அவர்கிட்ட கொடுத்துருந்தா இன்னும் இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக, அதாவது அவருக்கு வேண்டப்பட்ட இளைஞர்கள், இளைஞர் அணியில் இருந்தவங்க, மாணவர் அணியில் இருந்தவங்களுக்கு பெரிய அளவில் வந்து மாவட்ட கழகத்தில் இருக்கவங்க கன்சிடர் பண்ணலை. வேலை பார்த்தவங்களுக்கு அங்கே கிடைக்கல. அதாவது தேனினா கம்ப ராமகிருஷ்ணன் எழுதி வச்சாச்சு, துறைமுகம்னா சேகர்பாபு எழுதி வச்சாச்சு, சைதாப்பேட்டைனா மா சுப்பிரமணியன் அமைச்சர் எழுதி வச்சாச்சு. இந்த மாதிரி எழுதி வச்ச தொகுதி தான் ஜாஸ்தி. காட்பாடினா பொது செயலாளர். சரி, ஓகே, பொது செயலாளர்லாம் நீங்கள் மாற்றிட்டு இருக்க முடியாது. பட் அதுக்கு கீழே இப்போ பதவி விலக போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்களும் போயிட்டு இருக்கு. சொல்லுவார், தகவல் வரும், அப்புறமா கடைசியில் போயிட்டு வருத்தமாக இருப்பார், அப்புறம் எல்லாம் போய் வீட்டுக்கு போயிட்டு சமாதானப்படுத்தி இல்லை நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி திருப்பி அவர்லாம் எல்லாரையும் பார்ப்பார். அவர் வந்து எப்படின்னா, அந்த ஒரு படம் பார்த்துருப்பீங்க நீங்கள், வசூல் ராஜா எம்பிபிஎஸ் நினைக்கிறேன். ஒருத்தர் வயசான ஒரு பெரியவர், அவருக்கு கேரம் போர்டில் தான் அவரோட ஆயுஸ் இருக்கும். அவர் இறந்துருவாருன்ற மாதிரி இருப்பாங்க. அப்புறம் போய் போட்டு வட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு கேரம் போர்டு போட்டு இவர் கமலும் பிரபு சாரும் வந்து 2 பேரும் கேரம் போர்டு விளாடுவாங்க. போட்ட உடனே இவர் அந்த கேரம் போர்டு சத்தம் கேட்ட உடனே ஏந்து வந்து இப்படி கண்ணு இப்படி பார்த்து அப்படி இப்படி வயசான காலத்தில் ரெட்டு போட்டின்னா பிரயோஜனம், ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ போகிறதெல்லாம் இன்னும் அப்படி உன்னிப்பாக பார்த்து காயின் போடுவார். கிட்டத்தட்ட துரைமுருகன் அந்த வகையரா அவர் ஐயா. அவருக்கு வந்து இந்த அரசியல் தான் அவரோட ஆக்சிஜனு. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் தேர்தல் அரசியலில் ஈடுபடுத்தாமல் கட்சி சார்ந்த அரசியலில் அவர் ஈடுபடுத்துறதுன்றது அவருக்கும் மாண்பு, அவர் கட்சிக்கும் அது நல்லது. ஓகே, ஐயாவால் பெருசாக பழைய மாதிரி நடக்கவும் முடியல. அப்போது தக் லைஃப் பண்ணுறதுக்கு துரைமுருகன் தேவை. இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு, இப்போ விஜய் சார் வந்து பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டுறாரு அப்படின்னு போய் அவர்கிட்ட போய் நீங்கள் போடுறீங்கன்னா மைக்கெல்லாம் போடுறவரெல்லாம் கம்முன்னு இருப்பார். மைக்கெல்லாம் போட்டவனா என் பேர் நான் விஜயா, நானா படத்தில் நினச்சேன், எம்ஜிஆர் எனக்கு பிடிக்கும், ஆனால் அவர் நடிகர் இல்லை, அதுக்கும் மேலே புதுசாலாம் வரும். ரஜினி சாரியே கலாட்டம் பண்ணி விட்டார், ஞாபகம் இருக்குங்களா ஒரு விஷயத்தில்? வயசாகியும் வந்து இன்னும் நடிச்சுன்னுக்கிறாங்க சின்ன சின்ன ஆளுங்களோட அப்படின்ற மாதிரிலாம். அதனால் அந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு, ஒரு அறிக்கை விடணும், இல்லை ஒரு கட்சிக்காரங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி விவகாரத்துக்கு அவர் சார். அதாவது ஒரு அரசியல்வாதி அப்படின்னா அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுன்னுவாங்க. அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த லாஸ்ட் பெஞ்ச் மைஸ் மாதிரி ரஜினி சார் சொல்லுவார் பாருங்கள், இந்த கடைசி பெஞ்சில் உட்காந்து இருக்கிறவன் இந்த டீச்சர் கூட போயிடுவாங்க, இவன் போகவே மாட்டான். அது மாதிரி தான் இவங்களாம். இந்த வகையான ஆட்களை வந்து நீங்கள் வந்து தேர்தல் அரசியல் ஈடுபடாமல் மக்கள்கிட்ட போகக்கூடாது. இவங்க கட்சிக்காரங்களை பார்க்குறது, கட்சி வேலை செய்கிறது, பத்திரிகையாளரை சந்திக்கிறது, வியூகம் அமைக்கிறது, அதுக்கு பயன்படுத்தும்.